ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம சரவணன் இருக்காரே, ஆதார கார்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஆதாரம்னு கேட்டு என்ன சேதாரம் பண்ணுறியாடா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது தங்கமயிலுக்கு. இப்போ ஆதார் கார்டு வச்சு என்ன பண்ண போகிறீங்க, வாங்க சாப்பிட்லான்னு சொல்ல உடனே நம்ம செந்தில் என்ன பண்ணுறாரு, எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன், வாமினா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கம்மா கோட்ரஸ்க்குன்னு சொல்லி கேட்க எந்த நேரத்தில் பொட்ட பிள்ளை அனுப்ப முடியாதுடா, உன்னை நம்பி எதுவும் அனுப்ப முடியாது, நீ கிளம்புடான்னு சொல்லிட்டாங்க. அவரு கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டாராமா. அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகிறாங்க. அந்த டைம் பார்த்து தங்கமயில் வேலை செஞ்சுட்டு இருக்கதை பார்த்து நம்ம சரவணன் எல்லாத்தையும் கழிச்சு போட்டு ஆதார் கார்டு தேட ஆரம்பிச்சாரு. நீங்கள் சரியான சந்தேக பேரொழியாக இருக்கீங்க, என்னம்மா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே விட்டோம்னா இவர் எப்படியும் நம்ம காப்பாடுத்துருவாருன்னு சொல்லிட்டு முந்திக்கிட்டு போய் மறுபடியும் அழுத ஆரம்பிச்சிருச்சு. அழுது ஒரு நாடகத்தை போட சரவணா நீ இப்படி பண்ணுறது தப்புப்பா, சரவணா நீ இப்படி பண்ணுறது தப்புப்பான்னு ஊருப்பட்ட பேச்சு. கடைசியில் சரவணன் இப்படி நிற்க வச்சிருக்கியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ இருடி உன்னை கவனிச்சுக்கிறேங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கட்டப்பை நிறைய சாப்பாடு கொடுத்து விட்றாங்க நம்ம கோமதியம்மா. எதுக்குப்பான்னு சொல்லி கேட்டால் தான் பையன் இப்படி இருக்கானே பட்னியாக கிடப்பானேங்கிறதுக்காக கட்டப்பை நிறையா சாப்பாடு கொடுத்து விட்றாங்க. உங்கள் பிள்ளை திரும்ப வந்தாலும் நான் பண்ணுற டார்ச்சரில் தாங்க முடியாமல் திரும்ப வந்துடுவார், ஆனால் நீங்கள் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும் சொல்லி கொடுக்குறாங்களாமா. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் கோமதியம்மா வண்டியில் வந்துட்டு இருக்க அப்பான்னு பார்த்து பாட்டி வழி மறிக்கிறாங்க. என்னடா அது பாட்டி இப்படி வழி மறிக்கிறாங்களே, என்ன சேத்த வீட்டுக்கு வர வேண்டியதானு சொல்லி கேட்க சின்ன புள்ள பாண்டி பெரிய புள்ள பாண்டி வச்சுக்கிட்டு நான் அப்படிப்பா வீட்டுக்கு வரதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனிக்கு ஏதாவது பண்ணணும், நான் ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ எதுவும் பேசாமல் வாய முடிட்டு இருந்தாலே போதும்ப்பா, நீ வச்சு செய்கிறப்பா அவங்கள அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தனியாக கடை ஆரம்பிச்சு கொடுக்க போகிற விஷயத்த சொல்ல ஷாக் ஆகிட்டாங்களாமா. என் தம்பியை என்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்களா